விருச்சிக ராசிக்கு தொல்லை, தனுர் ராசிக்கு முயற்சி, மகர ராசிக்கு பயம், கும்ப ராசிக்கு பரிசு, மீன ராசிக்கு விவேகம். நம்ம தொடர்ந்து ஆகாத நட்சத்திரங்கள், அதாவது நமக்குரிய நட்சத்திரங்களுக்கு எது எது ஆகாத நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இது திருமணத்துக்கு பொருத்தத்துக்கும் சரியாக வரும். கூட்டு வியாபாரம் மற்றும் மற்ற நம்ம விசேஷமான ஏதாவது ஒரு விசேஷமாக நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம நட்சத்திரத்தில் செய்யக்கூடாத குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, விநாயகர் பெருமானுடையது நம்மளுடைய வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடியது மற்றும் நல்ல செல்வத்தை பெருக்கக்கூடியது. வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கு, நல்ல நம்மளோட சொல் வாக்கு நல்ல விதமாக அமைவது மற்றும் நம் பெருமையை அதிகரிக்க செய்வது, சாரூப பதவியை நமக்கு கொடுக்கும். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 21ஆம் தேதி 10ஆம் மாதம் 2025 செவ்வாய்க்கிழமை, தமிழ் மாதம் ஐப்பசி. இன்றைய சூரிய உதயம் 7 மணிக்கு, சூரிய அஸ்தமனம் 6:54க்கு. இன்றைய திதி அமாவாசை. அமாவாசை திதி முடியும் நேரம் இன்று இரவு 8:24க்கு. அதன் பிறகு வளர்பிறை பிரதமை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் சித்திரை. சித்திரை முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 22ஆம் தேதி அதிகாலை 1:28க்கு முடிவடைந்து சுவாதி ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 8:58 இருந்து 9:58 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 5:25 இருந்து 6:54 வரை. ராகு கால நேரம் மதியம் 3:55 இருந்து மாலை 5:25 வரை. யமகண்ட நேரம் காலை 9:58 இருந்து 11:27 வரை. கூலிகள் மதியம் 12:57 இருந்து மதியம் 2:26 வரை. சந்திராஸ்தம ராசி. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இவர்களுக்கு இன்று மதியம் 12:06க்கு முடிவடைந்து அதே வேளையில் மீன ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய விசேஷம் சர்வ அமாவாசை, அமாவாசை தர்ப்பணம். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு போட்டி, ரிஷபராசிக்கு கவனம், மிதுன ராசிக்கு மகிழ்ச்சி, கடகராசிக்கு நட்பு, சிம்ம ராசிக்கு சோர்வு, கன்னி ராசிக்கு விருத்தி, துலாம் ராசிக்கு களிப்பு, விருச்சிக ராசிக்கு தொல்லை, தனுர் ராசிக்கு முயற்சி, மகர ராசிக்கு பயம், கும்ப ராசிக்கு பரிசு, மீன ராசிக்கு விவேகம். நம்ம தொடர்ந்து ஆகாத நட்சத்திரங்கள், அதாவது நமக்குரிய நட்சத்திரங்களுக்கு எது எது ஆகாத நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இது திருமணத்துக்கு பொருத்தத்துக்கும் சரியாக வரும். கூட்டு வியாபாரம் மற்றும் மற்ற நம்ம விசேஷமான ஏதாவது ஒரு விசேஷமாக நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம நட்சத்திரத்தில் செய்யக்கூடாத விஷயங்களும் இருக்குது. இப்போ நான் குறிப்பிடுற இந்த நட்சத்திரங்கள் உள்ள நாட்களாக இருந்தால் கூட நீங்கள் தவிர்ப்பது நல்லது. இன்று நம்ம மிருகசீரிஷம் நட்சத்திரம் பார்ப்போம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்திற்கு ஆகாத நட்சத்திரங்கள் 3 தான். இவர்களுக்கு குறைவான நட்சத்திரங்கள் ஆகாது. மிருகசீரிஷ நட்சத்திரத்திற்கு மிருகசீரிஷ நட்சத்திரம் ஆகாது. திருமணத்திற்கு ஏனால் ரச்சு பொருத்தம் அமையாததனால் மற்றும் கூட்டு வியாபாரம் கூட. மிருகசீரிஷம் மற்றும் சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்கள் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு ஆகாத நட்சத்திரங்கள். ஏதாவது விசேஷமாக சில நல்ல காரியங்கள் செய்யும்போது கவனத்தில் கொள்ள வேண்டும். சந்திரன் இந்த நட்சத்திரங்களில் இருக்கும் பொழுது நீங்கள் அதை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி இன்றைய இறை சிந்தனை பார்ப்போம். திருமுறை, அதாவது திருமுறை 11ஆம் திருமுறை ஒரு பதிகம் இருக்குது. அது ஏன் இந்த திருமுறையை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, விநாயகர் பெருமானுடையது நம்மளுடைய வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடியது மற்றும் நல்ல செல்வத்தை பெருக்கக்கூடியது. வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கு, நல்ல நம்மளோட சொல் வாக்கு நல்ல விதமாக அமைவது மற்றும் நம் பெருமையை அதிகரிக்க செய்வது, சாரூப பதவியை நமக்கு கொடுக்கும். ஆதலால் தேவர்களும் ஆணைமுக கடவுளாகிய விநாயகரை அன்போடு வழிபடுவார்கள்
என்பதாகும். சரிங்களா? ஓகே. இப்போ இது என்ன, அந்த பாடல் என்ன என்று பார்ப்போம். திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொற் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானே காதலால் கூப்புவர்தம் கை. ஆணை முகத்தானை, அதாவது விநாயகப் பெருமானை அன்போடு உள்ளன்போடு கையெடுத்து வணங்கி அவரை வணங்குபவர்களுக்கு எல்லா விஷயங்களும் கைகூடும் என்பதுதான் இந்த பதிகத்துடைய அர்த்தம். செல்வம் பெருகச் செய்யும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம உழைக்கணும். அந்த உழைப்புக்கு இந்த பதிகம் நம்ம படிக்கும்போது நம்ம உழைப்புக்கான ஊதியமும் நம்ம செய்கின்ற செய்தொழிலும் மிகவும் சிறப்பாக எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நமக்கு நன்மையை கொடுக்கும். இந்த பதிகத்தை எப்பவுமே நீங்கள் சாமி கும்பிடும்போது இந்த திருவாக்கும் செய்கருமும் இந்த பாடலை நீங்கள் பாடணும். இது 11ஆம் திருமுறையில் உள்ளது. அதனால் எல்லோரும் இது ஒரு பழக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த ஒரு சாமி கும்பிட்றதுக்கு முன்னால் நம்ம இந்த ஒரு பதிகத்தை படிச்சுட்டு அந்த இறை வழிபாடு செய்ய ஆரம்பித்து காலையில் பொழுது விடிஞ்சோடனே எழுந்த பிறகு முதல்ல நம்ம இந்த படுக்கையிலே கூட இதை நம்ம சொல்லலாம். முதல்ல நம்ம மனசில் தெய்வத்தை பிள்ளையார்கிட்ட இன்னைக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் என்னுடைய காரியங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று இந்த பதிகத்தை படியுங்கள். நம்மளுக்கு ஒரு தெளிவான ஒரு புத்தியை கொடுக்கும். அதுதான் தடங்களை நம்மளுக்கு தடங்கள் என்பதே எந்த காரியத்திலையுமே வராது. அப்படி ஒரு தடங்கள் வந்தாலும் அது என்ன அர்த்தம் அப்படி சொன்னால் அது நம்மளுக்கு சரியில்லை, அதனால தான் அவர் அதை தடுத்துட்டாருன்னு தான் அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த நம்பிக்கையோடு இந்த பதிகத்தை படிச்சுக்கிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா வித நன்மைகளும் விநாயகப் பெருமான் உங்களுக்கு கொடுப்பாரு. நன்றி, வணக்கம்.